வாங்க மக்களே, தி மேனிப்புலேட்டடுடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையுடைய ஆரம்பத்திலே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அதில் டூக்கியாங்னு ஒரு ஆள் ரத்த கரைகளோடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட ஒரு மாதிரி பைத்தியமாட்ட பேசுகிறாரு, சம போதையில் இருக்காருன்னு மட்டும் தெரிய வருது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இவர் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மூச்சு வர மாரி இல்லை. இதெல்லாம் பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவருமே அதுக்கு ஒரு வழி பண்ணுறதா சொல்கிறாரு. அப்படியே இந்த ஷாட்டை கட் பண்ணிவிட்டு யோகானுடைய கம்பெனி காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு நேஷனல் டேட்டா சென்டரோட இணைய போகிறாரு. அதுக்கான ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த இடத்துல வந்து 3 பேர் இந்த கம்பெனியை பற்றி சில காசிப் பேசுவாங்க. இந்த கம்பெனிலாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது, இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாரி சில குறைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் யோகானுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அதை கேட்ட யோகானுக்கு செம கடுப்பாகுது. அதில் அவங்க உட்காரும்போது யோகானுமே இங்கே உட்காரலாமான்ற மாரி கேட்டுட்டு அந்த இடத்துல உட்கார்றது மட்டும் இல்லாமல் இவங்களை அப்படியே ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுற்றி வளைச்சு மிரட்டுறாருன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ இந்த கம்பெனி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாதீங்க, இது உங்களுடைய திறமையானதுன்ற மாரி அவங்கள செமையாக நோஸ் கட் பண்ணிருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு ஆளுமே நீ இந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயான்ற மாரி கேட்க பின்னாடி இருக்கிறவங்க இந்த கம்பெனியோடைய சிஇஓ ஆன்ஹியோ யானுன்ற மாரி யோகானுடைய பேரை சொல்ல சரின்னு சொல்லிட்டு யோகான் அங்கே போயிடுறாரு. அப்போ தான் ஒரு சிஇஓன்றது அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தெரிய வருது. அங்கே இருந்த ஒருத்தர் யோகானை பார்த்து விரல் நீட்டி பேசிக்கிட்டு இருக்க இது ஒரு மாதிரி யோகானுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. அதில் கடைசியாக அந்த ஆள் காரை எடுத்துக்கின்னு வரும்போது அந்த சைக்கோ டாக்டர் இருக்கால அவன் முன்னாடி அவனுடைய காரை ஏற்றாந்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் அவரை தடுத்து அவர் அந்த சமயத்தில் கூட விரலை நீட்டி தான் பேசுவார். யார் முன்னாடி தான் விரலை நீட்டினன்ற மாரி அந்த சைக்கோ டாக்டர் அந்த விரலை வெட்டிடுவார். அந்த விரல் கடைசியாக யோகன் கையில் போகிற விஷயம் தெரிய வருது. முன்னவே யோகான் ஒரு ஸ்கல்ச்சரல் வச்சுன்னு இருப்பார். கடைசியாக அந்த ஸ்கல்ச்சரலை ஃபினிஷ் பண்ணுற மாரி அந்த விரலை எடுத்து அந்த ஸ்கல்ச்சரலில் வச்சு இது ரொம்ப அழகாக இருக்குன்ற மாரி சைக்கோத்தனமாக சிரிச்சுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பிளைன் லேடி வருவாங்க. அப்படியே அவங்க சரக்கு தர சரி நான் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் காங்கிரஸ் மேன் பியக் கிட்டேருந்து கால் வருது. இந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் டோக்கியாங்னு ஒரு பையனை பார்த்தோம்ல அவருடைய அப்பா தான். இப்போதையும் உங்கள் பையன் கொலை பண்ணதுனால அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் யோகானுக்கு கால் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பணம் வேணாலும் தரதா சொல்ல, ஆனால் யோகான் பணம் வேணான்னு சொல்கிறாரு. சில ஆர்ட் பீசஸ் வேணும்னு சொல்கிறாரு. ஆர்ட்டில் அவ்வளோ ஈடுபாடுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்படி பட்டாலும் இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன்ற மாரி யோகான் அவருடைய சீக்ரெட் பேஸ்க்கு வர அதே சமயத்தில் தான் இவர் இந்தமாரி சில டீம்மேட்டர்ஸை அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு காமிச்சிருந்துருப்பார். அந்த சம்பவம் நடந்த இடத்த ஸ்கேன் பண்ணி அதை இவங்க யோகான் கிட்ட காமிக்கிறாங்க. யோகான் இருக்கிற இடமே அந்த சம்பவம் நடந்த இடமாயிட்டாச்சு. அந்த இடத்துல யோகான் எங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எங்கே கால் வச்சு இருக்குன்ற மாரி எவ்ரி சிங்கிள் டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் அப்படியே ஹேக் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அதுலேருந்து ஒரு பலியாடை சூஸ் பண்ணுறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான், அதாவது தி கல்ப்ரேட். அவரை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் டெய்லி ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ஒரு ஆள் மூலியமாக ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருக்கேன். கடைசியாக ஹீரோ ஒரு நாள் டெலிவரிக்காக அவருடைய வீட்டை கிட்ட கிளம்பிடுவார். இதெல்லாம் தெரிஞ்ச யோகான் அந்த வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளையுமே கலெக்ட் பண்ணிப்பார். அது மூலியமாக ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கும். அதை ஃபேக்காக இவங்க க்ளவுஸில் அச்சு அடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி அந்த சம்பவம் நடந்த வீட்லேயும் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்டையும் இவங்க பக்காவாக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமும் ஹீரோவை பற்றி யோகான் ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் ஹீரோவும் சூஜும் கடைசியாக கிஸ் கொடுத்து வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில். அதை இவர் பார்க்க அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போனோடனே லைட் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு யோகான் யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாரி லைட் ஆஃப் ஆக இது யோகானுக்கு பிங்கோவாயிடுது. அதாவது அடுத்த நாள் ஹீரோ அப்படியே இவருடைய மொத்த பொருளையுமே குப்பை தொட்டியில் போகும்போது அந்த இடத்துல இவருடைய காண்டம் பேக்கையும் எடுத்து குப்பை தொட்டியில் போடுவார். அது கடைசியாக யோகான் கிட்ட கிடைக்க அதை அந்த சைக்கோ டாக்டர் கிட்ட தரது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சில சாம்பிள்ஸ் எடுத்து அந்த பொண்ணோடைய உடம்புக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பொண்ணை ஹீரோ ரேப் பண்ண மாரி அந்த மாரி இவங்க பக்காவாக எல்லாத்தையும் செட்டப் பண்ண. ஆனால் யோகான் ஒரு நாள் வந்து ஹீரோவை கவனிச்சின்னு இருக்கும்போது தான் ஹீரோ கையில் இருந்த பிரேஸ்லெட்டை காணுன்ற விஷயத்த யோகான் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் அந்த பிரேஸ்லெட் எங்கே இருக்குன்ற மாரி யோகான் யோசிச்சு கடைசியாக அந்த பிரேஸ்லெட்டையும் அந்த சைக்கோ டாக்டர் கிட்ட தேடி கண்டுபிடிக்க சொல்ல அந்த ஆளுமே எப்படியோ அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய பிரதரையும் கொண்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய பாடியை கண்டம் துண்டமாக வெட்டி அதை சூக்கெட்ஸில் போட்டு அதை ஹீரோவை தூக்கின்னு போக வச்சுருந்துருப்பாங்க. இது மொத்தமே பக்காவாக பிளான் படி போயிருக்குன்ற விஷயத்த இந்த சீனில் அழகாகவே நமக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பற்றி யோகான் அதாவது அந்த காங்கிரஸ் மேன் பியக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். இதுக்கு மேலேருந்து உங்கள் பையனுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பேர் என்னன்னு இவர் இப்போ தான் கேட்குறாரு. அந்த சமயம் தான் அந்த பையனுடைய பேர் டோக்கியாங்கன்ற விஷயமே இவருக்கு தெரிய வருது.
இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம ப்ரெசன்ட் டேவுக்கு வரோம். அந்த இடத்துல யுவன் கடைசியாக ட்ரக் வந்துடுச்சான்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அதுக்கேற்ற மாரி ட்ரக் 12 பிரிசனர்ஸோட அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இவங்க மொத்த பேர் வச்சு ஒரு மிகப்பெரிய மேட்சை யுவன் கண்டக்ட் பண்ண போகிறாரு. அதுக்காக இவங்களுக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடை ரெடி பண்ணி தர. ஆனால் இந்த இடத்துல கங்ஜாவுக்கு மட்டும் என்னமோ ஒன்று வித்தியாசமாக தெரியுது. இதுக்கு பின்னாடியெல்லாம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் கங்ஜா புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு சில ரூம்ஸ் அலாட் பண்ணி தராங்க. அந்த ரூம் எல்லாம் பிளேயர்ஸ் அங்கே போயிடுறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் இங்கே இருக்க பிடிக்கல. அதால் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணால் திடீர்னு 3 புல்லெட் இவரை நோக்கி பாய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யோகான் வரது மட்டும் இல்லாமல் நீ இங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறியா, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமாக இருக்க போகிறதில்ல. நான் ஒன்றும் உன் மேலே கோவப்படல, அதை பற்றி கவலைப்படாத. எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நீ வேணா காரில் ஏறிக்கோ, நான் உன்னை ரூமில் விடுறேன்னு சொன்னேன். அந்த இடத்த விட்டு ஹீரோ மட்டும் திமிரா நடந்து போக இது யோகானுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருமே இப்படி நடந்துக்க மாட்டாங்களேன்னு கியூராசிட்டியில் அப்படியே ஹீரோவோட பேசின்னு இருக்கேன். அவருமே நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு கேட்டால் அந்த இடத்துல யுவான் ஒரு மேட்ச் நடத்த போகிறதா சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும். அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத, நான் ஒன்றும் அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணுற மாட்டேன். உனக்கே கண்டிப்பாக அது என்னைக்குனாச்சும் ஒரு நாள் தெரியதா போகுதுன்ற மாரி அந்த இடத்த விட்டு யுவான் கிளம்பிடுறாரு. யாரா இவன்ற மாரி சரின்னு ஹீரோவும் அவருடைய ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்பர் 10 வராரு. அதாவது ஹீரோவுடைய செல்மேட் தான். அவர் வரது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்துன்னு இருக்க, என் கூட ஒரு இடத்துக்கு மட்டும் வர முடியுமான்னு அவர் காலில் விழாத குறைய கெஞ்சின்னு இருக்க. எங்கன்னு கேட்டால் இவர் சாப்பிட கூப்பிட்றாரு. அதுக்கெலாம் எதுக்குடா, நல்லா வரலன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ அவருடைய ரூம்குள்ளே போகலான்னு நினைக்கிறாரு. இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கிற செல்மேட்டும் என் கூட ஒரு வாட்டியாச்சும் வாயன்ற மாரி கெஞ்சி கேட்க சரின்னு ஹீரோவும் வர ஒத்துக்கிறாரு. அவன் வலுக்கட்டாயமாக தான் கூட்டிக்கிட்டு போகிறான். எங்கே கூட்டிக்கிட்டு போகிறான்னு பார்த்தா அதாவது இந்த மாரி டியாக்ஸு இருக்கார்ல அவருடைய கேங்கான தான் கூட்டிக்கிட்டு போகிறான். இவ்வளோ நேரம் வரைக்கும் பணிஞ்சு பேசின செல்மேட் ஹீரோ ஒரு மாதிரி திட்டி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோ இதெல்லாம் என் தலை விழுதுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. டியாக்ஸோ அப்படியே கத்தியை வச்சுக்கிட்டு நீ எனக்காக தந்த பரிசை நான் உனக்கு திரும்ப தரலாமான்ற மாரி அந்த இடத்துல ஹீரோவோட சண்டை போடலான்னு வரும்போது திடீர்னு அந்த இடத்துல கன் பாய ஆரம்பிக்குது. அதாவது மேலே இருக்கிற சோல்ஜர்ஸ் தடுக்கிறாங்க. அதெல்லாம் சரின்னு எல்லாருமே அதே இடத்துல ஸ்டன் ஆகிக்கிறாங்க. அந்த இடத்துல டியாக்ஸுக்கு இன்னமும் அந்த கோவம் அடங்கலை. ஏன்னா டியாக்ஸுவோடைய காதை ஹீரோ அறுத்து இருந்திருப்பார்ல, அந்த ஒரு கோவத்தில் இருக்காரு. இதேமாரி அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய மியூசிக் எல்லாரோடைய காதலையும் கேட்குது. சரின்னு என்னன்னு எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யோகான் தான் நின்று இருக்காரு. இப்போதைக்கு எல்லாருக்கும் புது வாய்ப்பு தரப்போகிறதா சொல்கிறாரு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுன்ற மாரி மற்ற ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் நடுவில் இருக்கிறவன் மட்டும் எதையுமே கேட்காம ஓவராக துள்ளிக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அதாவது அவனுடைய நம்பர் தான் லெவலுன்றது. அதெல்லாம் அவனும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கேன். இதில் கடுப்பான யோகானுமே பக்கத்தில் இருந்தவருடைய கன்னை வாங்கி நம்பர் லெவலில் சுட்டு அதே இடத்துல கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் மற்ற ஆட்கள் கிட்ட என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே ரேசிங் நடக்க போகுது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 5 பில்லியன் வான் பணம் தரப்படும்ன்ற மாரி அந்த மொத்த விஷயங்களையும் அனௌன்ஸ் பண்ண. ரேசிங்னா கார் இருக்கணுமே, கார் எங்கன்ற மாரி அந்த செல்மேட் கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா உங்கள் நம்பருக்கு ஏற்ற கார் அந்த இடத்துல கராஜில் வெயிட் பண்ணும், நீங்கள் போங்கன்ற மாரி சொல்ல எல்லாரும் அவங்க காரை பார்க்க போயிடுறாங்க. இதே சமயத்தில் தான் ஒரு ஷோன்னு இருந்தால் அதுக்கு ஸ்பான்சர் இருப்பாங்களே, அது வகையில் டோக்கியாங்கையும் வேற ஒரு ஆளையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல டோக்கியாங் வரது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கொன்ன சில ஆட்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரை கொன்று இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் 3 பேரை பலிகாடாகவும் மாற்றி இருந்திருக்காராம். இது வரைக்கும் எதுலேயும் மாற்றந்தே கிடையாதுன்னு அந்த இடத்துல ஃபன்னாக பேசிக்கிட்டு யோகான் கிட்ட வர அந்த இடத்துல ஒரு யோகானை ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணத்தை செலவு பண்ண நீ ஒரு நல்ல ஐடியாவை பார்த்த, இது என்னன்ற விஷயத்த உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்க யோகானுமே இங்கே நடக்க போகிற விஷயத்த சொல்கிறாரு. இங்கே ஒரு பயங்கரமான ரேஸ் நடக்க போகுது. அது ஒன்றும் சிம்பிளாக இருக்க போகிறது கிடையாது. என்னுடைய பிளான்ன்றது மிக பெருசு. இப்போ இந்த கொரியாவில் தான் இந்த ரேஸ் நடக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே சேர்த்து நான் ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடத்துவேன். அதோடைய தொடக்க புள்ளியாக தான் இதை ஆரம்பிக்கிறேன். இப்போ இது இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ சிம்பிளாக இருக்க போகிறதில்ல. இங்கே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரும் கண்டிப்பாக ஃபினிஷ் லைன் போக மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இருக்கிறவங்களும் இது செம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருடைய கார்ஸும் சின்னதாக ஷோ பண்ணுறாங்க. அதில் நம்பர் 10 இருக்கார்ல, அதாவது ஹீரோடைய செல்மேட், அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரும் டியாக்ஸும் இருக்கார்ல அவருக்கு இந்த மாதிரி ஒரு குப்பை காரும் தந்திருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு நார்மலான யூஎஸ்வி டைப்பான ஒரு காரை தந்துருக்காங்க. ஹீரோடைய நம்பர் 9ன்றது அதுக்கேற்ற மாரியான ஒரு கார் கிடச்சிருக்கு. கங்ஜாவுக்குமே நல்ல கார் தான் கிடச்சிருக்கு. எல்லாருடைய கார்ஸையும் இந்த பக்கம் காமிச்சுன்னு இருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. ஹீரோ தனியாக சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செல்மேட் வரது மட்டும் இல்லாமல் இந்த மாரி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து இல்லாமல் நம்ம மற்றவங்கள தோக்கடிச்சிக்கலாம், ப்ரைஸ் மணியும் பிரிச்சுக்கலாம். எனக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் கிடைச்சா மட்டும் போதும், எனக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை, பெரிய ஆசைகளும் எனக்கு கிடையாது, உனக்குற ஆசையை நீ நிறைவேற்றிக்கோன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் டியாக்ஸு கேங் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போ என்கிட்ட பேசுகிறே
அது பரவாயில்லையான்னும் போது அவங்களெலாம் பற்றி நீ கண்டுக்காத, அவனெல்லாம் அறிவு கட்டவனுங்க, எதையுமே ஒழுங்காக கண்டுக்க மாட்டானுங்கன்ற மாரி இவன் அவங்களே திட்டிக்கிட்டு இருக்க. சரி கொஞ்சம் அமைதியாக இருன்ற மாரி ஹீரோ அப்படியே அந்த செல்மேட்டோடைய வாயை அடிச்சுன்னு இருக்க. இதுக்கு பின்னாடி தான் கங்ஜா இருப்பார். அவருக்கு ஹீரோ மேலே என்ன கோவம் தெரில, ஹீரோவே ஒரு மாதிரி வெறித்தனமாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவர் யோகானை பார்க்க போகிறாரு. ஏன்னா யோகான் தான் எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா பார்க்க கூப்பிட்டுருந்துருப்பாரு. அதனால தான் இவருமே சந்தேகன்ற பேரில் பார்க்க போகிறாரு. ஆக்சுவலி இவருக்கு யோகான் தான் இந்த மொத்த கேமையும் நடத்தது. இவர் தான் பாஸ்ன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதில் யோகான் கிட்ட போய் பார்ட்னர்ஷிப் விஷயமா பேசுகிறாரு. அதாவது இந்த பணத்தை பிரிச்சுக்கலான்ற மாரி பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்ற மாரி அந்த மாதிரியான கான்ட்ராக்டை பற்றிலாம் இவர் பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட யோகானும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இதுக்கு ஒத்துக்கலாம், இருந்தாலும் நீ 8 ஃப்ராடு கேஸில் மாட்டியிருக்கே, இதை எப்படி நான் நம்புறதுன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற கங்ஜாவோ என்ன நீங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி நம்பலாம், நான் உங்களை கைவிட மாட்டேன்ற மாரி சொல்ல, சரி நீ இதை முடிச்சதுக்கப்புறம் டியாக்ஸு யோகானை பார்க்க கூட்டிருந்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல டியாக்ஸு வந்து வார்டன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காராம். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் யோகானு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்த மோட்டிவை பற்றி டியாக்ஸு சொல்கிறாரு. அதாவது இவருக்கு ஹீரோவை கொல்லணும்னு தோணுதில்ல, அதெல்லாம் பற்றி யோகான் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதை கேட்டு இவர் ஃபன்னாக ஃபீல் பண்ணுறாரு. யோகான் என்ன சொல்கிறேன்னா, நான் முன்னவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இந்த கேமில் எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, நீங்கள் எடுக்கிறதா ரூல்ஸ், நீங்கள் எடுக்கிறதா முடிவு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உனக்கு தோன்ற விஷயத்த பண்ணுன்ற மாரி அந்த இடத்துல டியாக்ஸுவை தூண்டி விட, இது நல்ல ஐடியாவா டியாக்ஸுக்கு தோணுது. அதெல்லாம் டியாக்ஸு என்ன பண்ணுறேன்னா, இவருடைய கார் ரொம்ப பழசாக இருக்குனால மற்றவங்க காரை திருட ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அதுபடி ஒருத்தவன் காரை பக்காவாக சரி பண்ணியிருந்திருப்பான். அந்த காரை திருடிக்கிட்டு போக இந்த விஷயத்த கங்ஜா பார்த்துடுறாரு. அப்போ தான் கங்ஜாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கேமில் தான் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, நமக்கு தோன்ற விஷயத்த பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டியாக்ஸு பண்ண விஷயத்த ஹீரோ பண்ண ஆரம்பிப்பார். இதே சமயத்தில் தான் ஹீரோ அந்த நம்பர் 10 காரை சரி பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த காரில் எதனாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களா இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த சமயம் தான் வெளியே என்னமோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, சரி நான் அந்த சத்தம் என்னென்னு இந்த செல்மேட்டும் பார்க்க போகிறாரு. அப்போ தான் தெரிய வருது கங்ஜாவுக்கு இவர்கிட்ட இருக்குது இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் காருன்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் காரை எடுக்கிறதுக்கு தான் மற்ற ஆட்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அந்த சமயம் தான் டயரை மாற்றின்னு இருப்பார். வேகமாக டயரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் காருக்குள்ளார உட்காந்துன்னு அந்த செல்மேட்டை கூப்பிட அவரும் வந்து ஏறிக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற கங்ஜாவை அடித்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் கடுப்பான கங்ஜா வந்து அவருடைய காரை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோ வேகமாக போயின்னு இருப்பார்ல, இந்த விஷயத்த டியாக்ஸு பார்த்து ஹீரோவை சேஸ் பண்ண இன்னொரு பக்கம் பின்னாடி கங்ஜா சேஸ் பண்ணிருக்காரு. ஆனால் கங்ஜா போகிற வழியில் இந்தமாரி டியாக்ஸோடைய ஒரு ஆள் காரை நிறுத்திட்டு போக அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஆனால் காரை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு டியாக்ஸு பக்காவாக ஹீரோடைய காரை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவார். பின்னாடி வந்து அப்படியே ஹீரோடைய காரை மோதலாம் இருக்கும்போது குறுக்க கங்ஜா வந்துடுவார். அந்த காரில் அடிபட்டு எப்படியோ மிஸ் ஆகிடும். இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு சாகலான்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த சண்டையை டோட்டலாகவே யோகான் நிறுத்திடுறாரு. ஏன்னா நாளைக்கு தானே மேட்ச் நடக்க போகுது, அதனால் நாளைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காதுன்னு இன்றைக்கி டோட்டலாகவே அந்த விஷயங்களை கட் பண்ணேன். சரி இந்த பக்கம் ஹீரோ காருக்குள்ளே உட்காந்து இருக்காரு. பின்னாடி அந்த செல்மேட் தள்ளிக்கின்னு இருக்காரு. ஹீரோ ஒரு சமயத்தில் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் கார்லேருந்து புகையாக வருது. அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க, கார் வெடிக்க போகுதுன்னு. அதில் வேகமே இவங்க ஓடி போய் குதிக்க அந்த சமயத்தில் தான் ஹீரோவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. அதாவது பக்கத்தில் ரைடிங் ஸ்லைடு இருக்குது. இந்த விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் இந்த ரைடிங் ஸ்லைடு எங்கே போகுதுன்னு கூடிய ஒரு எண்ணத்தில் அடுத்த நாள் யோகானை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல போகும்போது வழக்கமே இவங்க ஜூஸ் தருவாங்க. ஆனால் ஹீரோ அந்த இடத்துல விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டு தான் யோகானை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல யோகானோ நீ எதுக்கு என்னை பார்க்க வந்தேன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற ஹீரோவும் ஜஸ்ட் க்யூரியாஸ்ன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது, ஹீரோ இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்திருப்பாரு. அதாவது இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலான்ற விஷயத்த மேலே இருந்து பார்க்கலாம் வந்திருந்திருப்பாரு. அது எதையுமே சொல்லாமல் க்யூரியாஸில் வந்ததாக சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்கன்ற மாரி அந்த இடத்துல யோகான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, யோகான்மே இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னுன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளார கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்படியே ஹீரோ ஒரு கையில் வச்சுருக்க ஜூஸ் பாட்டிலை பார்க்குறது மட்டும் இல்லாமல், நான் எப்பயுமே விட்டமின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஆனால் இந்த இடம் முழுக்கவே ஒரு ஆல்கோஹாலாக இருக்குது, எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட இந்த விட்டமின்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தேவைப்படுதுன்னு அந்த செடியை பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். இதை கேட்ட யோகானுக்கு ஹீரோ எங்கேயோ பார்த்த மாரி இருக்கும், இந்த மூஞ்சி வேறு ஃபெமிலியராக இருக்குன்ற மாரி யோகான் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் இந்த செடியை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லிடுவார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே என்னமோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணின்னு இருப்பார். இதெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறாரு எப்பயும் போல். அந்த இடத்துல இவர் சாப்பிட்டுட்டு இருக்க இதை பார்த்து கங்ஜா தான் செம்ம வெறியாகிறாரு. கங்ஜாவுக்கு ஹீரோ மேலே என்ன கோவன்னே தெரியல. அதுபடி ஒரு ஹீரோ இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து ஃபோன் தராரு. சரி நான் அந்த ஃபோனை எடுத்து பேசினா அதில் பேசுறது யோகான் தான். அவர் இப்போதைக்கு கங்ஜாவுடைய ஆஃபரை ஒத்துக்கந்தா
சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கங்ஜாவுக்கு ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. அந்த ப்ரெசன்ட் உனக்கு சரியான சமயத்தில் வந்துடும்ன்ற மாரி இவர் பேசிக்கிட்டு இருக்க கங்ஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மேட்ச்சில் யாரை பார்த்துமே ஒரு ஃபீலிங் இந்த பக்கம் யோகானுக்கு வரல. ஆனால் ஹீரோவை பார்த்து மட்டும் இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்ற மாரி யோகான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஊர் நாகார்ஜுனாவாக இருப்பார் என்னமோ, அதால தான் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் ஞாபகம் வரலையே என்னமோ. சரின்னு எல்லாரும் உக்காந்து அப்படியே மேட்ச் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக மேட்ச்சுமே கிக் ஆஃப் ஆகுது. எல்லாரும் நல்லா தாங்க அந்த காரை ஓட்டின்னு இருப்பாங்க. நம்பர் லெவல் எங்கே போய் காரை ஓட்டுறானே தெரியல. எங்கேயோ கார் கிளம்பிடும். அதாவது ரேஸ் ட்ராக்கை விட்டு நம்பர் லெவலோடைய கார் மட்டும் மிஸ் ஆகிடும். இந்த விஷயத்தை யாருமே கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல யோகான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாரு. அதாவது ஹீரோ சொல்லியிருந்திருப்பார்ல, இந்த விட்டமின்ஸ் என்னோட உன்னுடைய பிளான்ட்டுக்கு தான் தேவைப்படுதுன்னு. அதை பற்றி யோகான் யோசிக்கும் போது தான் அந்த ஆள் யாருன்ற விஷயமே ஞாபகம் வருது. இந்த விஷயத்த சுத்தமாக யோகானால் நம்ப முடியல. இது கோஇன்சிடென்ட்டா என்னன்ற மாரி யோகான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் தான் ஹீரோடைய காரை எல்லாரும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் இருக்கான்னு பார்த்தா அந்த செல்மேட் தான் இருப்பான். ஹீரோ நம்பர் லெவல் காரில் இருந்திருக்காரு. அந்த கார்லேருந்து இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மோட்டர் பைக்கு தாவி இருந்திருப்பாரு. அது மூலியமாக இவர் வேகமாக வந்துன்னு இருக்க ஸ்ட்ரெயிட்டாக டியாக்ஸு இருக்கிற பக்கம் தான் போவார். டியாக்ஸும் ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ ஸ்லைட் அடித்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவார். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு சிலிண்டரை முன்னவே ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் சிலிண்டரில் செயினை சுற்றுறது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு வேகமாக வருவார். இதுக்கு பின்னாடி தான் கங்ஜாவும் வந்துக்கிட்டு இருப்பார். அந்த சமயம் தான் யோகானும் இதுதான் உனக்கான சமயம், நம்பர் 9 மட்டும் நீ விட்டுறவே விட்டுறாத, அவனை அட்டாக் பண்ணுன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருன்னு கங்ஜா கிட்ட சொல்ல, அதை கேட்ட கங்ஜா கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது துப்பாக்கி. அதை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்க. ஆனால் ஹீரோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போகிறாரு. அது வேற ஒரு சின்ன பைக்காக இருக்குது. அதில் கங்ஜாவால் சரியாக எய்ம் பண்ண முடியும். இதுலேயே ஒரு பிஸியாக இருக்கும்போது தான் ஹீரோடைய சிலிண்டர் வந்து கங்ஜாவுடைய காரோடைய டயர் அடிச்சிடும். அதெல்லாம் அந்த டயர் தனியாக பிச்சின்னு போன வகையில் கங்ஜாவுடைய கார் டெஸ்ட்ராய் ஆக, இதெல்லாம் பார்த்த யோகானுமே நான் இப்போதைக்கு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், மோட்டர் பைக் வச்சிருக்கிற ஆளை உயிராவோ போனமாவோ என் முன்னாடி நிறுத்துங்கன்ற மாரி இவர் சொல்ல, இதை கேட்ட மற்ற ஆட்கள்லாம் அப்படியே ஹீரோவை தடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய ஒர்த்து இப்போதைக்கு 10 பில்லியன் கிட்ட ஆயிடுச்சு. அதில் மொத்த பேரும் ஹீரோவை தாக்க, ஆனால் அவன் எனக்கு தான்ன்ற மாரி அவனை கொல்லணுன்ற எண்ணத்தில் டியாக்ஸு வேகமாக வந்து ஹீரோவை இடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் கூட சண்டை போடுறாரு. ஹீரோ பயங்கரமாக டியாக்ஸோட சண்டை போட்டுன்னு இருக்கேன். இதுக்கு நடுவில் எவனோ ஒருத்தவன் குறுக்கு கார் விட்டதுனால டியாக்ஸு கீழே விழுந்துடுறாரு. எப்படியோ ஹீரோ தப்பிச்சிட்டோன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் விட மாட்டேன்ற மாரி யோகான் அப்படியே இவர் ஒழிச்சு வச்சிருந்த ஸ்னைப்பரை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஹீரோவுக்கு எய்ம் பண்ணுவார். அந்த சமயம் தான் ஒருத்தவன் ஹீரோவோட சண்டை போட தவிர்த்தாலும் அவன் மேலே அந்த ஷாட் பட்டுரும். எப்படியோ ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோ திரும்ப அந்த மோட்டர் பைக்கை எடுத்துடுறாரு. அதை எடுத்துக்கிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல போய் இவர் நிற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நிற்கும் போது முன்னாடி 2 கார் தடையாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு ட்ரோனுமே நிற்க, இதெல்லாம் யோகான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹீரோ திடீர்னு அந்த சிலிண்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அந்த சிலிண்டர் வேகமாக பறந்து போய் அந்த 2 கார்லேயும் இடிச்சு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட, அப்போ தான் யோகானுக்கு ஹீரோவுடைய உண்மையான பிளானே புரியுது. ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்க்க வந்தது எதுக்காகன்ற விஷயத்த இப்போ யோகான் புரிஞ்சுக்க, அந்த இடத்துல ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு பார்த்தார்ல, அந்த ஸ்லைடு மூலியமாக வேகமாக மேலே போக, அதே சமயத்தில் தான் யோகானுமே ஹீரோவுக்கு ஸ்னைப் வச்சு சுட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை சுட்டாரா இல்லையான்னு தெரியல. அதோட என்டையர் இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.